हाई फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன் நம்ம இன்னைக்கு சூப்பரான டேஸ்ட்ல கிர்னி பழ ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் எப்பவும் போல அரைச்சி செய்யாம இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி சேர்த்து செய்யுங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு இந்த ஜூஸ் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சப்ஜா சீட் எடுத்துர்க்கேன் அதாவது பேசில் சீடுன்னு சொல்லுவாங்க இது வந்து குளிர்ச்சியானது இது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு கப்பில் போட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக 1/2 டம்ளர் அளவுக்கு விட்டுட்டு நல்லா ஊற விட்டுருங்க ஒரு 15 நிமிஷம் அடுத்ததாக வந்து நைலான் ஜவ்வரிசி நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் போல் ஊற விட்டுடலாம் இது நல்லா ஊறட்டும் அடுத்ததாக வந்து பால் காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் பால் வந்து நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இந்த பால் எல்லாம் சேர்த்திட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த பாலை வச்சிடலாம் இது நல்லா பொங்கி காஞ்சி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது இது பால் காஞ்சிட்டு இருக்கிறப்பே ஒரு கப்பில் நான் வந்து கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து மில்க் இந்த பாலோடு சேர்த்து நல்லா கலந்து செய்யணும் அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இந்த கப்பில் சேர்த்திட்டு தண்ணி ஒரு 1/4 கப் அளவுக்கு விட்டு நல்லா கெட்டியாக இந்த மாதிரி எந்த ஒரு கெட்டியும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக நல்லா அடித்து வச்சுக்கோங்க கட்டி இல்லாமல் இருக்கணும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் இந்த மாதிரி அடித்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பால் வந்து நல்லா பொங்கி நல்லா வந்துருச்சு இந்த மாதிரி பொங்கி வந்ததுக்கப்புறமா கரண்டியில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுக்கிற கஸ்டர்ட் பவுடர் வந்து இது கூட சேர்த்து நம்ம வந்து இதை வந்து நல்லா காய்ச்ச போகிறோம் இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடரையும் இது கூட சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கெட்டிப்படும் அதனால தான் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா காய்ச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா காஞ்சி வந்திருக்குது இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து அடுத்ததாக ஜவ்வரிசி வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம் இது வந்து நல்லா வெந்து வரட்டும் நீங்கள் மாவு ஜவ்வரிசி எடுத்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் முக்கால்வாசி அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஜவ்வரிசி இப்போ இதை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க இதில் சர்க்கரை போட்டு கூட குடிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வடிகட்டி எடுத்துட்டோம் இப்போ நம்ம ஏற்கனவே பால் காய்ச்சிருக்கோம் இல்லைங்களா அதில் இந்த ஜவ்வரிசியும் சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு இதையும் நல்லா இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம் ஏன்னா இது முக்கால்வாசி அளவுக்கு தான் நம்ம வேக வச்சுருக்கோம் இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம்னா இந்த ஜவ்வரிசி அது இந்த பால் கூட சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷமாக நல்லா வேக வச்சிட்டோம் நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா பளபளன்னு இருக்குது பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக இது கூட வந்து வெல்லம் சேர்த்திக்க போகிறோம் சர்க்கரை வேண்டாம் வெல்லம் சேர்த்துனா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பேசில் வந்து ஊற வச்சுருந்தீங்களா நல்லா ஊறி வந்துருச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வெல்லம் வந்து துருவி எடுத்துக்கிட்டேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வெல்லம் சேர்த்திக்கோங்க நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்திருக்கேன் இது வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு மட்டும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து காய்ச்சிக்கலாம் பாருங்கள் வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறமா இது ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுடலாம் இது வந்து ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து கிர்னிப்பழம் ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து வச்சுக்கோங்க இது வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம கிர்னி பழத்தை வந்து நல்லா வெட்டிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் அப்போ தான் சேர்த்துறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா பால் ஆறிடுச்சு நம்ம சப்ஜாவையும் இது கூட சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம அடிச்சுட்டு வந்திருக்கிற கிர்னி பழத்தையும் இது கூட சேர்த்திக்கோங்க இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போவே நீங்கள் குடிக்கிற மாதிரி இருந்தால் ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க இல்லை கொஞ்சம் நேரம் ஆகும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கூலிங்காக ஆனதுக்கப்புறம் எடுத்து குடிங்க இதை செஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா எல்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு நல்லா குடிப்பாங்க இதில் சேர்த்துருக்கிறது எல்லாமே ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இந்த மாதிரி நல்லா செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குங்க இதே மாதிரி இந்த ஜூஸை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் வந்து எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நான் ஒரு சர்விங் பவுலில் ஊற்றிருக்கேன் இதுக்கு மேலே நட்ஸு கொஞ்சம் பாதாம் பருப்பு வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்திருக்கேன் உங்களுக்கு விருப்பமானது எது இருந்தாலும் அது நட்ஸை சேர்த்திக்கோங்க
அவ்வளோதான், சூப்பரான கிர்னி பழ ஜூஸ் வந்து நம்மளுக்கு இந்த சம்மருக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.